ஸோ கைஸ், கோட் படம் பார்த்தோம்னா வெங்கட் பிரபுவோட ஒரு யூனிவர்ஸில் பார்த்தோம்னா இருக்க போகுது அப்படின்ற மாதிரியெல்லாம் நியூஸ் வெளியாச்சு. நம்ம கூட அதை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ பார்த்தோம்னா தளபதி வந்து லாஸ்ட் ஃபிலிமே தளபதி 69 தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது அவரோட யூனிவர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது. அப்படி இருக்கும்போது மற்ற ஹீரோஸை வச்சு ஏதாவது யூனிவர்ஸ் ட்ரை பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தோம்னா அப்போ தளபதி நடிக்கணும்ல, அது வந்து மிஸ் ஆகும்ல அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கிறதுனால பார்த்தோம்னா இந்த கேள்வி முன்வைக்கப்படுது. வெங்கட் பிரபு அப்படி ட்ரை பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தோம்னா தளபதி அது இல்லாமல் போகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்தோம்னா தளபதியோட கேரக்டர் மட்டும் கட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பண்ணுறதுக்கு தான் அவர் பார்த்தோம்னா ஸ்டோரி லைன் அப்போ எழுதுவாரே தவிர இப்போ இருந்தே பார்த்தோம்னா அவர் அதை பற்றி யோசிக்க மாட்டார். இன்னும் சொல்லப்போனால் அந்த யூனிவர்ஸில் தளபதி வராத மாதிரி கூட பார்த்தோம்னா இப்போ கோட் படத்தில் பார்த்தோம்னா அவர் வந்து படத்தை முடிக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் யூனிவர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம்னா க்ரியேட் பண்ணுறது அவங்க ஸ்டோரி எழுதுனதுக்கப்புறமா தான் பார்த்தோம்னா அதை கன்ஃபார்மே பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு டாக் மட்டும்தான் இருக்குது. அதை வந்து நம்ம சொல்லியெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இதை வந்து நம்ம பெரிய அளவில் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தோம்னா வெங்கட் பிரபு ஸ்டோரி ரைட் பண்ணிக்குவாரே தவிர தளபதி இருந்தால் தான் அதை பண்ண முடியும், இல்லைனா பண்ண முடியாது அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் இருக்காது. ஸோ தளபதி நடிக்க வரல அப்படின்னா பார்த்தோம்னா அவரோட ஃபீல்டில் அது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்க்ரீன் பிளேயாக அவர் ரைட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுவார். அது வந்து அவருக்கு பெரிய விஷயமாகவே தெரியாது. அவர் எப்படி டீல் பண்ணுமோ அப்படி டீல் பண்ணிக்குவார். ஃபஸ்ட்டு படம் வரட்டும், அந்த யூனிவர்ஸ்குள்ளே தான் வரப்போதா இல்லை அது ரூமரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆல்ரெடி லியோ 2 பார்த்தோம்னா வரப்போகுது அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். தளபதி லாஸ்ட் ஃபிலிம் அப்படிங்கிறதுனால அதுவே மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஃபீலிங்கில் இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தோம்னா லோகேஷ் சொல்லவே தேவையில்லை, அவர் எப்படியாவது பார்த்தோம்னா சரி பண்ணிக்குவார். ஒருவேளை பார்த்தோம்னா தளபதி திரும்பவும் நடிக்க வந்தார் அப்படின்னா லியோ 2லும் சரி வெங்கட் பிரபுவோட யூனிவர்ஸ்லையும் பார்த்தோம்னா நடிக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. ஸோ நம்மளும் அதை எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு தளபதி பார்த்தோம்னா மீண்டும் நடிக்க வருவார் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் பொலிட்டிக்ஸில் என்ட்ரு ஆனாலும் கூட நடிக்க வருவார் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா அவர் பார்த்தோம்னா அது தனியாக முடிவெடுத்தது. இப்போ பார்த்தோம்னா எவ்வளோ பேர் ரிக்வஸ்ட்டு, எவ்வளோ பேர் லெட்டர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் தளபதி நடிக்க சொல்லி கேட்டு தான் இருக்காங்க, சினிமா ஃபீல்டு முதற்கொண்டு. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தோம்னா தளபதி அவங்களுக்காக அந்த முடிவை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி பார்த்தோம்னா வீடியோ போடுங்க அப்படின்னு நம்ம சேனல் நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ தளபதி பார்த்தோம்னா மறுபடியும் நடிக்க வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த யூனிவர்ஸில் லியோ 2லாம் வருவார் அப்படின்றதுல மாற்றம் இல்லை. ஸோ அப்படி வரணும்னு சொல்லி யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிட்டிக்ஸ் நியூஸ் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.